இந்தியாவில் ரூபாய் 9,000 கோடி மதிப்பீட்டில் 5,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டாடா கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வாகனங்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1 இந்தியாவின் பெரிய பொருளாதாரமாக தமிழகம் விளங்குகிறது என்றும், தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்த சமூக நீதி, வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், சமத்துவம் போன்ற ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தமிழகம் தனித்து நிற்பதாக பெருமிதம் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், காந்தி, டி.ஆர்.பி. ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, டாடா நிறுவன சேர்மன் சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடுமலை அருகே அமராவதி அணையிலிருந்து புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீரை அமைச்சர் மு க சாமிநாதன் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு க சாமிநாதன் மின்மோட்டாரை இயக்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நீரை மலர் தூவி வரவேற்றனர். மேலும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை சர்வதேச விமான நிலையம் மற்றும் உள்நாட்டு விமான நிலையத்தில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18,53,115 பயணிகள் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை 90,222 அதிகரித்துள்ளது. இருப்பினும் சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச முனையத்தில் மட்டும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. டாடா நிறுவனத்தில் நடந்த தீ விபத்தில் எவ்வித பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லை என்று நேரில் பார்வையிட்ட பின் வேப்பனஹள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. முனுசாமி பேட்டி அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே டாடா நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் தீயை அணைக்கும் பணிகளை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான வேப்பனஹள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. முனுசாமி நேரில் பார்வையிட்டு தகவல்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கே.பி. முனுசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட டாடா நிறுவனம் மூலம் 25,000 பேர் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர் என்றும், எதிர்பாராத விதமாக அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. இதில் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சிறப்பான முறையில் நிர்வாகம் கையாண்டுள்ளது என்று தெரிவித்தார். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஈஷா எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ், தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், பேராசிரியர் காமராசு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த 6ஆம் தேதி ஈஷா அறக்கட்டளையில் பணிபுரியும் மருத்துவர் சரவணமூர்த்தி சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வழக்கில் மேல் விசாரணையை தொடராதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் விசாரணையை விரிவுபடுத்தாதற்கு காரணம் என்ன என்று கேள்வி முன்வைத்ததோடு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். பட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த டாக்டர் சரவணமூர்த்தி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் 12 மேல இருக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பெண்கள், அது எந்த ஸ்கூலும் நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பாஸ்கோ கேஸ்ல வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆயிருக்காரு. 8 பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரஷர் என்னன்னா 8 பேரும் விட்ரா பண்ண சொல்லி பிரஷர் இருக்கு. அதுக்கு ஏன் வந்துடுறேன். இந்த டாக்டர் சரவணமூர்த்தி ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறாரு. ஈஷா ஃபவுண்டேஷன்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ARR, ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரீஜுவினேஷன். அந்த ப்ரோக்ராமில் ஒரு 19 மொபைல் வேன் வாங்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கொடுக்க போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோம்ட்டு. இதில் 16 கண்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 3 தான் ஆப்ரேஷனில் இருக்குது. இந்த மொபைல் வேனில் அவர் போய் ஸ்கூல் குழந்தைங்களை பாலியல் ரீதியாக பயங்கரமாக மொலஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் கேஸ். நார்மலாக பாஸ்கோ கேசஸில் இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்போ கிருஷ்ணகிரி ரொம்ப ஃபேமஸாக போச்சு கேஸ், ஃபேக் என்சிசி கேம்பில். அந்த மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் கூட டீச்சர் அரெஸ்ட் ஆகிருக்காரு. கேஸ் ஓடும் போதே பிரின்சிபல் அரெஸ்ட் ஆனாங்க. பாஸ்கோ கேஸ்ல ஒரு கல்பிரிட், ஒரு மொலஸ்டர் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.